ம். அவர்களுடைய உடைகள், உள்ளாடைகள் இதெல்லாம் வந்து சிதைக்கப்பட்டிருந்தது. கொலை செய்தது யாரு? கற்பழித்தது யாரு? இது 3 பேரும் ஒண்ணா? வேற வேறயா? பெண்களை கற்பழித்து, கொலை செய்து சிதைப்பது விட, புண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும். கடத்தி அதுவும் இளப்பெண்கள். குறிப்பாக பிராமண பெண்கள். 15, 16, 17 வயசு பெண்கள். அதுல அவருடைய ஆணுறுப்பு ஃபோட்டோ எடுத்து, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து, அந்த பென் டிரைவ்ல இருக்கிற ஆணுறுப்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்து, ஜப்பான், டர்க்கி டெக்னாலஜில அதுல சுருக்கம், மச்சம் இத வச்சு 8 பாயிண்ட் மேட்ச். உங்களுக்கு த்ரெட்டன் வந்திருக்கா சார் தர்மசாலா சைட்ல? இப்போ வந்துன்னு இருக்கு. என்ன மாதிரி த்ரெட்டன்ஸ்? பி கேர்ஃபுல். யூ மே பி நெக்ஸ்ட் கௌரி லங்கேஷ் கூட போடுறாங்க. நேயர்களே வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் கர்நாடகாவில் இருந்து எஸ் பாலன் வழக்கறிஞர் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். மிகப்பெரிய அளவில், இந்திய அளவில், உலக அளவில் பேசக்கூடிய ஒரு கேஸ் அப்படின்னா இந்த தர்மசாலாவுடைய இந்த வழக்கு தான். பல 100 பிணங்கள் வந்து புதைக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் அதுக்கான தோண்டுதல் பணியும் நடைபெற்று போயிட்டுருக்கு. இது இல்லாமல் என்ன சார் அந்த ஏரியாவில் நடக்குது அப்படின்ற ஒரு மர்மம் இருக்குல்ல. உண்மையிலேயே தர்மசாலாவில் இது போன்ற கொலைகள் அதிக அளவு பண்ணியிருக்காங்கன்றது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் தோண்டப்படும் பொழுதும் கிடைக்கக்கூடிய எலும்புகள், மண்டை ஓடுகள், அந்த எச்சங்கள், அதே போன்ற சில அடையாளங்களும் கிடைச்சிருக்கு. என்ன சார் நடக்குது தர்மசாலாவில்? தர்மஸ்தலால இப்போ ஒரு கிரைம் நம்பர் 39/2025 அது கேஸ் ரெஜிஸ்டர் ஆனது 4/7/2025. அப்போ அவரை ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். அவர் வந்து இந்த மாதிரி நிறைய பிணங்கள் நான் வந்து புதைச்சிருக்கிறேன், நான் அந்த இடத்த காட்டுறேன், என்னுடைய மனசாட்சிக்கு விரோதமா செய்திருக்கிறேன், என்னுடைய குடும்பம், என்னுடைய மக்கள், என்னுடைய குடும்பத்தினர் எல்லாருக்கும் வந்து இதனால கெட்டது நடக்கும் அப்படி இருந்து நான் மனசாட்சிக்கு பயந்த, அதனால நான் வந்து சொல்றேன்னு சில வழக்கறிஞர்களோடு சேர்ந்து அவரை கொண்டு போய் அந்த தர்மஸ்தலா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சு, பெல்தங்கடி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சு, அவரு அங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அப்ப கம்ப்ளைண்ட் வந்து அது ஒண்ணும் வழக்கு இல்ல. அது 302 கேஸ், மர்டர் கேஸ். இப்போ பிஎன்எஸ் அந்த செக்ஷன்ல இல்ல. வழக்கு பதிவு செய்தது செக்ஷன் 210 ஆஃப் பிஎன்எஸ் ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாருன்றதுதான் வழக்கு. இது வந்து கொலை கேஸோ, கற்பழிப்பு கேஸோ அந்த மாதிரியான கேஸ் இல்ல. அவர் வந்து கொடுத்தது இன்னைக்கு 3ஆம் தேதி, எஃப்ஐஆர் பதிவு பண்ணது 4ஆம் தேதி, அவருடைய ஒப்புதல் வாக்குமூலத்தை மேஜிஸ்ட்ரேட் பதிவு செய்தது 11ஆம் தேதி, 11/7. அதுக்கப்புறம் வந்து சிட்டு கான்ஸ்டியூட் பண்ணாங்க. சிட்டு தான் கான்ஸ்டியூட் பண்ண. நான் கூட சீஃப் மினிஸ்டர் கிட்ட எல்லாம் போய் வெரி நெக்ஸ்ட் டே நம்ம மெமரண்டம் சப்மிட் பண்ணோம். அப்புறம் அதுல ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி கோபால் கவுடா அவர்கள் கூட வந்தாங்க. அதுக்கப்புறம் சிட்டு கான்ஸ்டியூட் ஆச்சு. நீங்க வழக்கு அப்படின்னு சொன்னீங்க. வழக்கு எதுவுமே இல்ல. இது நான் 1979 இருந்து இந்த அழுகை குரல்கள், ஓலங்கள், சாவுகள், கற்பழிப்புகள் இதெல்லாம் வந்து நடந்துட்டு வருது. முதல்ல பாத்தீங்கன்னா இந்த 1979ல வேதவள்ளி அப்படின்றவங்க ஒரு காலேஜ் டீச்சர். அவங்க வந்து பிரின்சிபாலா வந்து அவங்களுக்கு ப்ரமோஷன் பண்ணோம், கொடுக்கல. அதனால கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல ஆர்டர் வாங்கி அவங்களுக்கு அந்த பொசிஷனுக்கு வராங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா வீட்டுல இறந்து கிடந்தார்.
அவருடைய உடல் தீயிட்டு எரிக்கப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு ஓகே. விஷயம். அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு, இந்த நிர்வாகத்தினர் தான் என்னுடைய மனைவியை கொலை செய்து விட்டார்கள்ன்னு. அது அப்படியே நிக்குது அது. அதுல இதுவரைக்கும் கூட அ குற்றப்பத்திரிகைய தாக்கல் செய்யல. முதல் தகவல் அறிக்கை இருக்கு. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை. அது பிறகு பார்த்தீங்கன்னா, 1983 பத்மலதா பத்மலதா ஒரு பார்ப்பனிய பெண். அவங்க அப்பா தேவானந்த். ஆ அவரு வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிய சேர்ந்தவரு. அப்போ அங்க பஞ்சாயத்து எலக்ஷன்ல கன்டெஸ்ட் பண்றாரு அவரு. அவர கூப்ட்டு நீங்க அத வந்து திரும்ப பெற வேண்டும். இல்லன்னா உங்களுக்கு தொந்தரவு ஆகும்ன்னு சொல்றாங்க. இவரு என்ன ஓகே. பண்றாருன்னா, இல்ல என்னோட கட்சி சொல்லுது. நான் வந்து திரும்ப பெறுவதெல்லாம் இல்லன்னு கன்டெஸ்ட் பண்றேன்றாரு. ம். அப்போ அத வித்ட்ராயலுக்கு 2 டேஸ் அர்லியர் அவருக்கு வந்து அ தகவல் வருது. உனக்கு ரொம்ப தொந்தரவு ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. ம். அப்பவும் அவர் வித்ட்ரா பண்றதில்ல. அவருடைய ஓகே. பெண் பத்மலதா ஒரு ம். கல்லூரி படிக்கும் மாணவி. ஒரு 17 வயசு. ம். அவங்க ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போனவங்க வாபஸ் வர்றதில்ல. திரும்பி வர்றதில்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இவரு கம்ப்ளைண்ட் குடுக்குறாரு. கம்ப்ளைண்ட்ல அவங்க என்னன்றாங்கன்னா, "நீ வந்து உன்னுடைய நாமினேஷனை திரும்ப பெறு. இல்லன்னா அ திரும்ப பெற்றால் உன்னுடைய பெண் வந்து ஒரு 1 மணி நேரத்துல, 2 மணி நேரத்துக்குள்ள வீடு வந்து சேருவாரு." அப்படின்னு சொல்றாங்க. ம். இவர் திரும்ப பெறுவதில்லை. கம்ப்ளைண்ட் குடுக்குறாரு. 2 ம். நாள் பொறுத்து அந்த பெண்ணின் சடலம் இருக்கு. அந்த பெண் உறுப்பில் ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. கொலை செய்யப்பட்டார். சடலம் நேத்ராவதி நதிக்கரையோரம் வீசப்பட்டிருந்தது. இதுவும் எஃப்ஐஆர் ஆவுது. இந்த இன்வெஸ்டிகேஷன் ஜெகநாத் ரை அப்படின்ற ஒரு இன்ஸ்பெக்டருக்கு குடுக்குறாங்க. அவரு சிஐடி இன்ஸ்பெக்டரு. ம். அவரு அத புலனாய்வு செய்றாரு. புலன் விசாரணை செய்றாரு. குற்றப்பத்திரிகை ரெடின்னு கூட வெளிய வருது. ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த இடத்திலிருந்து திரும்ப பெற்று, வேறொரு டிஎஸ்பிக்கு அந்த புலன் விசாரணையை மாற்றி கொடுக்கப்பட்டு, அவர் இதுவரைக்கும் அ குற்றப்பத்திரிகையே ஃபைல் பண்ணல. இட்ஸ் சி ரிப்போர்ட் ஃபைல் பண்றாரு. ஓகே. இது ஒரு சம்பவம். இது ஆன பிறகு 2003ல அனன்யா பட் அந்த அம்மா கூட ம். பார்ப்பன பெண் தான். ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் ஸ்டூடண்ட். அவங்க தர்மஸ்தலாக்கு போறாங்க. தர்மஸ்தலால போன பிறகு அவர் காணவில்லை. அவரோட ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்க, அவங்க அம்மா பேரு சுஜாதா பட். அந்த அம்மா கல்கட்டால சிபிஐல ஒரு ஸ்டெனோகிராஃபரா இருக்கிறாங்க. உங்க பொண்ணு மிஸ்ஸிங் ஆயிடுச்சுன்னு தகவல் வருது. அவங்க தர்மஸ்தலாக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் போனா, "உன்னுடைய பெண் யாரோ கூட லவ் பண்ணி ஓடி போயிட்டுருப்பா" அப்படின்றாங்க. ம். அந்த டெம்பிள் அத்தாரிட்டீஸ் கூட அதையே சொல்றாங்க. அப்புறம் அந்த அம்மா ஃபோட்டோ வச்சுட்டு எல்லா இடத்துலயும் அலையும்போது, ஆமா இந்த பெண்ண பார்த்தோம் நம்ப. இவங்க வந்து டெம்பிள் வேலையாட்களோடு கூட இருந்தாங்கன்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்லயே இருக்கு. உயிரோட இருக்கிறாங்களா? இறந்து போயிட்டாங்களான்னு இதுவரைக்கும் தெரியாது. ம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாராயண் ஜமுனா அவங்க வந்து அந்த ஊர்ல ஒரு வீட்ல இருக்கிறாங்க. லேண்ட் இஷ்யூ ஆகுது. அண்ணனும், தங்கச்சியுமே காணாம போறாங்க. ஜமுனா ம். வந்து கொலை செய்யப்பட்டார்கள். இதே மாரி இருக்கும்போது, அ சௌஜன்யா சௌஜன்யா அது வந்து ம். மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டின்னு சொல்றாங்க தகவல் பிரகாரம். அவங்க வந்து பார்ப்பன பெண் அல்ல. அது வந்து கவுடர் கவுடா இனத்தை சார்ந்த அந்த பெண். ஓகே. ம். அந்த பெண்ண வந்து கடத்தி கொண்டு போறாங்க. கொண்டு போய் அந்த உடல் சிதைக்கப்பட்டு, உடல் வந்து மரத்துல கட்டி போட்டிருக்காங்கன்றது தான் வந்து கேஸு. அந்த போஸ்ட்மார்ட்டம்ல அவங்களுடைய பிறப்புறுப்பில் ரத்தம் கசிந்து கொண்டிருக்கின்றது. ம். உள்ளுடப்பு எல்லாம் வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்கு. இது வந்து மர்டர் அண்ட் ரேப் அப்படின்றது தான் வருது. அது பெரிய போராட்டமா வெடிக்குது. போராட்டத்த வெடிச்சு ஆயிரக்கணக்கான மக்கள் வ வந்து புரொட்டஸ்ட் பண்றாங்க. மங்களூர்ல, ஓகே. ம். பெங்களூர்ல எல்லா இடத்துலயும். அப்ப அரசு என்ன பண்ணுதுன்னா, அந்த விசாரணைய வந்து சிஐடிக்கு குடுக்குறாங்க. ஓகே. கர்நாடகா சிஓடி. திருப்பி அவங்க வந்து புரொட்டஸ்ட் பெருசா வர்றதுனால அத சிபிஐக்கு கொண்டு போறாங்க. ம். அப்போ என்ன பண்றாங்கன்னா, சந்தோஷ் ராவ் அப்படின்ற ஒரு மனநோயாளி. ஓகே. அவர வந்து செட் பண்ணி அவன புடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறாங்க.
ஓகே. அவரை ஒப்படைச்சிட்டு அவர் மேல குற்றப்பத்திரிகை போடுறாங்க. போட்டு கோர்ட்ல விசாரணைக்கு வருது. இப்ப சந்தோஷ் ராவ் அந்த 2012ல அந்த டெம்பிள் தர்மஸ்தலான்னு சொல்றாங்களே, அங்க ஃபுல்லா சிசிடிவி கவரேஜ் இருக்குது. பட் சிசிடிவி கவரேஜே வந்து அவங்க ரிகவர் பண்றதில்ல. போலீஸ் கூட சொல்றாங்க, நாங்க ரிகவர் பண்ணலன்னு. பெரிய ம். கொஸ்டின் மார்க் என்னவென்றால், சிசிடிவி அதுதானே சிசிடிவியின் கண்ணை மூடியது யார்? ம். சிசிடிவி பதிவை அ த விசாரணையின் போது அத அத அதை சீல் செய்யாதது ஏன் என்ற ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கு. இது 1. 2வது அவர மெடிக்கல் டெஸ்ட்க்கு சப்ஜெக்ட் பண்ணும்போது, அவருக்கு ம். வந்து பிமோசிஸ் அப்படின்ற ஒரு நோய் இருக்கு. அது என்னன்னா, அந்த அவருடைய ஆணுறுப்பில் அந்த ஸ்கின் பீல் ஆவாது. அத்தகையவர்களுக்கு வந்து செக்சுவல் இன்டர்கோர்ஸ்ல அந்த மாரி இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ ஹி இஸ் அன்ஃபிட் ஃபார் செக்சுவல் இன்டர்கோர்ஸ் அப்படின்ற மாரி தான் மெடிக்கல் ஒப்பீனியன் வருது. இது 2வது ம். விஷயம். ம். 3வது விஷயம் என்னன்னா, அந்த அ அ அந்த சௌஜன்யாவோட அம்மா வந்து கோர்ட்ல சாட்சியம் சொல்றாங்க. சொல்லும்போது, அவருக்கு வந்து அந்த உள்ளாடைய காட்டுறாங்க. அண்டர் கார்மென்ட்ட. இது ம். உங்க பொண்ணு தானான்னு. அவங்க சொல்றாங்க, ஆமா இந்த என் பொண்ணு தான் இது. இத போலீஸ் வந்து எங்ககிட்ட வற்புறுத்தி வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தாங்கன்னு. பட் ஓ! கேஸ் எப்படி ஜோடனை பண்றாங்கன்னா, அ அந்த உள்ளாடை, அந்த பெண்ணின் உள்ளாடை ம். சந்தோஷ் ராவ் வீட்ல கிடைச்ச மாரி ஜோடனை பண்றாங்க. அப்போ ஓகே. அந்த அம்மா சொல்றாங்க, "இவன் ஒண்டி பண்ணியிருக்க முடியாது. நாங்க அந்த உடலை பார்த்தோம். சிதைக்கப்பட்ட உடல் அது. ம். சிதைக்கப்பட்டது. ஓகே. ஒரு நபரால் அது செய்ய முடியாதது. இவரு இல்ல." அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்புறம் என்ன பண்றாருன்னா, அந்த சௌஜன்யாவுடைய அப்பா வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய 3 நபர்கள். அவர்கள் ஜெயின் வகுப்பை சார்ந்தவர்கள். ம். அவங்கள வந்து இம்ப்ளீட் பண்ணணும், இன்கார்ப்பரேட் பண்ணணும்னு பெட்டிஷன் போடுறாரு. அந்த பெட்டிஷன வந்து ஒரு சிபிஐ வழக்கறிஞர் போடுறாரு. அவருக்கு த்ரெட் ஆவுது. ம். அவரு வந்து ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றாரு. இப்ப சார்ஜ் ஷீட் கூட போட்டுருக்காங்க. அப்படின்னா, சிபிஐ வழக்கறிஞரை மிரட்டியது யார்? ஓகே. இப்ப சிபிஐயும் மிரட்டியிருக்காங்க. மிரட்டி எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு. இப்ப குற்றப்பத்திரிக்கையும் போட்டிருக்காங்க. ம். மிரட்டியது யார்? அந்த கொஸ்டினோட ம். அங்க விடுறேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அது விசாரணை முடிந்த பிறகு நீதிமன்றம் சந்தோஷ் என்ற ஒரு மாண்புமிகு நீதிபதி அவர்கள் அந்த தீர்ப்பு எழுதுறாரு. தீர்ப்புல வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனே சரியில்ல. இதை புலன் விசாரணை செய்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அத அத ஓகே. அத வந்து என்கொயரி பண்ணணுன்ட்டு அந்த கேஸ் அங்கேயே முடியுது. ம். அதுக்கப்புறம் அவங்க ஹைகோர்ட்ல போடுறாங்க. ஒரிஜினல் சூட் போடுறாங்க. ஹைகோர்ட்ல ஒரு ஆர்டர் வாங்குறாங்க. சௌஜன்யா அப்படின்ற பேரை யாரும் உச்சரிக்க கூடாது. ம். சௌஜன்யாவுக்கு நீதி என்று யாரும் கேட்கக்கூடாதுன்னு 2 ஒரிஜினல் சூட்டு, 4 ஒரிஜினல் சூட்டு, 6 ஒரிஜினல் சூட்டு, ஒரு 3 ரிட் பெட்டிஷன் எல்லாம் போட்டு ஹைகோர்ட்ல ஆர்டர் வாங்குறாங்க. அப்ப சௌஜன்யாவுக்கு நியாயம் வேண்டும் அப்படின்னா அவங்க குற்றவாளி. இது என்ன ஆகுதுன்னா அது கிரிமினலைசிங் தி இன்னோசன்ட், டீகிரிமினலைசிங் தி கல்பிரிட். ஓகே. இந்த இதுல வாங்குறாங்க. இது இப்படி போயிட்டு இருக்கும்போது, இது வந்து வழக்கு முடிஞ்சு போச்சு. எல்லாமே நிலுவையில தான் இருக்கு. அப்புறம் நெறைய மீடியால வருது. நெறைய விஷயங்கள் தெரியுது. நூறுக்கணக்கான பெண்கள் மிஸ்ஸிங். ம். இது இப்படி போயுது. ஆனா எல்லாமே கருப்பு பூனை இருட்டில் இருந்தது போல தான் போயிட்டு இருந்தது. ம். 3ஆம் தேதி ஒருத்தர் வராரு. நான் கண்ணால் கண்ட சாட்சி நான். ஓகே. அவரே புதைச்சேன்னு சொல்லியிருந்தாரு. அவரே புதைச்சேன். என்கிட்ட பிணத்தை கொடுத்தார்கள். நான் புதைச்சேன். அதுல 12 வயசு ஒரு பெண், 15 வயது ஒரு பெண்ணும் கூட. ம். அந்த பெண்கள் பள்ளிக்கூடம், ஸ்கூல் கோயிங் கேர்ல்ஸ். ம். அவர்களுடைய உடைகள், அ உள்ளாடைகள் இதெல்லாம் வந்து சிதைக்கப்பட்டிருந்தது. அது வந்து கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருக்கும். அந்த ம். சடலத்தை நான் தான் புதைத்தேன். இந்த மாரி 100க்கு மேல இருக்கு. எனக்கு எந்த இடத்துல வந்து நான் புதைத்தேன் என்பது எனக்கு ம். தெரியும்னு வெளிய வராரு அவரு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, பெரிய மீடியா இஷ்யூ ஆவுது. ஹைப் ஆவுது. அப்போ இங்க புரோகிரசிவ் இன்டலெக்சுவல்ஸ், மீடியா, யூடியூபர்ஸ், லெஃப்ட் ஐடியாலஜி இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து குரல் எழுப்புறாங்க. குரல் எழுப்பும்போது
வேற வழி இல்லாம எஸ்ஐடியை ஃபார்ம் பண்றாங்க. எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண பிறகு எஸ்ஐடிய கிட்ட இந்த இந்த புலனாய்வு கொடுக்க கூடாது என்று நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள், அவரோடு கோர்த்து நிற்பவர்கள், அப்புறம் குறிப்பா ஆர்எஸ்எஸ், பிஜேபி, விஸ்வ இந்து பரிஷத், பிஜேபி எம்எல்ஏஸ் இவங்க எல்லாம் வந்து அது கொடுத்தது சரியில்லைன்னு சொல்றாங்க. இப்போ என்ன கதை கட்டுறாங்கன்னா, சந்தோஷ் ராவ் அவன் வந்து பிளாக் பெல்ட், அவன் கராத்தே மாஸ்டரு, அவன் 10 பேரை அடிக்கக்கூடியவன் அப்படின்ற ஒரு பொய்ய சந்தோஷ் ராவ் மேல சொல்றாங்க. அது உண்மைக்கு புறம்பானது. அவன் வந்து மனநோயாளியே கராத்தே பெல்ட் என்று எந்த காரணத்துக்காக அவங்க சொல்றாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சந்தோஷ் ராவ் தான் கற்பழித்தவன், கொலை செய்தவன், உடலை சிதைத்தவன் அப்படின்னு சந்தோஷ் ராவ் மேல சொல்றாங்க. இத நம்புறதுக்கு யாரும் தயார் இல்ல ஆச்சு. இந்த சந்தர்ப்பத்துல வந்துட்டாரு வெளியோ. இப்ப என்னாச்சுன்னா, த கேட் இஸ் அவுட் ஃப்ரம் தி டார்க் ரூம். கருப்பு பூனை இருண்ட அறையிலிருந்து வெளியே வந்து விட்டது. அப்போ வந்துட்ட பிறகு பிஆர், சிஆர், டிஆர், இஆர், எஃப்ஆர். இப்போ இவர் சொல்றாரு, பிணத்தை நான் தான் புதைத்தேன். அப்ப பிணத்தை கொடுத்தவங்க யாரு? பிணத்தை கொடுத்தவது யாரு? அது வந்து கொலை செய்தது யாரு? கற்பழித்தது யாரு? இது 3 பேரும் ஒண்ணா வேற வேறையா? அப்ப ஒரு சிறிய வயது பெண்களை கடத்தி, கற்பழித்து, கொலை செய்து, அவர் உடலை சிதைத்து விடுவது, இது வந்து சாதாரணமா மனிதனாக இருப்பவன் செய்யக்கூடிய விஷயம் இல்ல இது. அது செய்யக்கூடிய வந்து ஒரு மிருகமாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அது மனிதர்கள் தான். மிருகம் ஏதோ கூட்டு போய் கற்பழிக்காது. மிருகத்துக்கு அந்த மாதிரி அது இனத்தை தான் தேடி போகும், ஒரு பெண்ணை தேடி போவாது. அப்ப மனித உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த மிருகம் யார்? அப்போ கையில ஏவிடம் பிணத்தை கொடுத்தது யார்? ABCD. அப்ப இந்த வந்து எல்லாருக்கும் தெரியும். வந்து பீமா அப்படின்ற ஒரு அடை பெயர் வச்சு சொல்றாங்க. அது பத்திரிகையாளர்கள் வைத்த பெயர். நான் அதுக்கு ஏன்னு வைக்கிறேன் நானு. அப்போ எல்லாருக்கும் தெரியுது. இப்ப ஏவை ஒட்டி என்ன பண்றாங்கன்னா, அந்த அந்த குழுவை சார்ந்தவர்கள், எந்த குழுன்னு சொல்ல முடியாது, ஒரு சாரார் இவன் திருடன், 2014 திருடிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான் அப்படின்ற புரளியை கிளப்பி விடுறாங்க. யாரு கிளப்புறாங்கன்னா, அந்த லோக்கல் பஞ்சாயத்து பிரசிடென்ட், செக்ரட்டரி, வைஸ் பிரசிடென்ட் மீடியால உக்காந்துட்டு இந்த கதையை, கம்பி கட்டுற கதையை விடுறாங்க. அவன் வந்து திருடன். அப்ப திருடன்னா எப்ப திருடனா, என்ன திருடனா, அதுக்கான ஆதாரம் என்ன, அவன் எப்ப போனான்னா, அதுக்கு முன்ன யாருக்கிட்ட வேலை செய்யறான், சம்பளம் எவ்வளவு வாங்கினா, அவனுடைய மனைவி பெயர் என்ன, அவர்களுடைய புதல்வர்கள் இருந்தால் அவர்களுடைய பெயர்கள் என்ன, எந்த ஊரை சார்ந்தவன், இது எதுவுமே சொல்றது இல்ல. அவன் திருடன், திருடிட்டு ஓடிட்டான். அவன் முகத்தை மறைச்சிருக்கிறான். அவனை திருடன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் அவன் மேல. இது எப்போ சிட் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பமானதோ அந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னா, லோக்கல் பஞ்சாயத்து அவங்களுக்கான சில மீடியா, யூடியூபர்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து தர்மஸ்தலால வந்து நிறைய பிணங்கள் இருக்கு, அதெல்லாம் நாங்க தான் புதைத்தோம். காரணம் என்னன்னா, தர்மஸ்தலாவில வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா அவங்க சொர்க்கத்துக்கு போறாங்கன்ற நம்பிக்கை. அந்த மாதிரி இந்த பிணங்களை தேடி போனால் பிணம் இருக்கும். அவங்க யாரும் வந்து காணாமல் போனவர்களோ, கொலையுண்டவர்களோ, கற்பழிக்கப்பட்டவர்களோ அல்ல, மாறாக தற்கொலை செய்து கொண்டவர்கள். அப்ப தற்கொலை செய்து கொண்டாலும் பஞ்சாயத்துக்கு எப்படி கண்ட்ரோலுக்கு வருது? ரூல்ஸ், ரெகுலேஷன், இன்கொஸ்ட் பண்ணணும். போலீஸ் ப்ரோசஸ் இல்லாம தற்கொலை இல்ல கொலை இல்ல விபத்தில் செத்தானா இது அன்நேச்சுரல் டெத். ப்ரோசஸ் இல்லாம எப்படி பதிச்சுங்கன்றது இன்னொரு கொஸ்டின். இப்போ என்ன பண்றாங்கன்னா, ஒரு சாராரு கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்குறாங்க. இந்த சிட்டு கான்ஸ்டியூட் ஆனதும் 18/7/2025 கோர்ட்டுக்கு போய் ஒரு கேக் ஆர்டர், ஒரு ஜான் ரோ ஆர்டர் வாங்குறாங்க.
ஓகே. ஜான் நானும் ரோ கேட்கலான்னு இருந்தேன். ஆர்டர் என்பது ஜான் ரோ ஆர்டர் என்றது அது அமெரிக்கன் கான்செப்ட், இன்டலெக்சுவல், பேட்டன்ட், ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ம். அவங்களுக்காக கொடுக்கிறது. ஒரு ஒரு விஷயத்தை கண்டுபிடித்தால் அதை வேற யாரும் பயன்படுத்தக்கூடாது. அதனால ஜான் ரோ ஆர்டர் கொடுப்பாங்க. நவ் த பாயிண்ட் இஸ், இந்த ஜான் ரோ ஆர்டரை வந்து ஒரு 10 நிமிஷத்துலயே அவங்களுக்கு கிடைக்குது. அதனால நம்ம 8000 9000 கிளிப்ஸ் யூடியூப் எல்லாத்துலயும் வந்து அதை வந்து உடனே delete பண்ணோம் அப்படின்னு ம். அத்தனை பேருக்கும் பார்ட்டி பண்ணி 348 என்னன்னா நேம்டு டிஃபெண்டன்ட் அண்ட் 142 crore அன்னேம்டு டிஃபெண்டன்ட். ஏன்னா இந்தியால காஷ்மீர் டு கன்னியாகுமரி யாருமே இதை ஒட்டி பேசக்கூடாது, ம். யாருமே எழுதக்கூடாது அப்படின்ற ஒரு ஜான் ரோ ஆர்டர். அது இந்தியால அசோக் குமார் ஆர்டர் அப்படின்னா அது எல்லார் மேலயுமே ப்ராப்பர்ட்டிக்கு. இப்போ கோர்ட்ல நானே வாதத்தை வச்சேன். அதுல 3 ஆக்டிவிஸ்டுக்கு நான் தான் லாயரு. வெதர் தி பிளைண்டிஃப் ஹஸ் டேக்கன் பேட்டன்ட் ஃபார் ரேப், ம். whether the plaintiff taken patent for mass rape, mass burial, serial rape, serial kill. Why should he take? Why the court should give? அப்படின்ற ஒரு பிரச்சனை எழுப்பணும். அப்புறம் பார்த்தா அந்த நீதிபதி அவரு தர்மஸ்தலா அவங்க லா காலேஜ்ல தான் படிச்சிருக்காரு, அது பிரச்சனை இல்லை. படிச்ச பிறகு அவர் தொழில் தொடங்கும் போது ஒரு சீனியர் கிட்ட போய் சேர்றாரு, அதுவும் பிரச்சனை இல்லை. பட் அந்த சீனியர் தான் வந்து இந்த தர்மஸ்தலா நிர்வாகத்தின் மீது இருக்கக்கூடிய பல வழக்குகளில் லாயரு. அதனால அதை சொல்லி நாங்க ஒரு பெட்டிஷன் போட்டோம். அந்த பெட்டிஷன் வந்து போட்டதும் வந்து வேற கோர்ட்டுக்கு போயிடுச்சு. அதுக்குள்ள அந்த ஜான் ரோ ஆர்டரு, அசோக் குமார் ஆர்டரு, அப்புறம் ப்ரொஹிபிஷன் ஆர்டரு ஹைகோர்ட்ல ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணி ஹைகோர்ட்ல அந்த ஆர்டர் சரியில்லை, எக்ஸ்போர்ட் கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு ஆர்டர் வந்தது. அந்த ம். ஆர்டர் வந்த பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்ல கூட அவங்களுடைய வழக்கு தள்ளுபடி ஆனது. அப்போ மீடியால நம்ம பேரை சொல்லலாம், பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெர் இஸ் நோ கேக் ஆர்டர். ஓகே. இந்த டேக் ஆர்டரை குவாஷ் பண்ணிட்டாங்க மாதிரி. ஆமா, இப்ப எதுவும் ஆர்டர் இல்ல. அவங்க ஓகே. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஜட்ஜி அந்த எக்ஸ்டென்ஷனுக்கு போட்ட அப்ளிகேஷனை கூட தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இது ஓகே. விஷயம். இப்போ அங்க மீடியா போறாங்க. மீடியா போனாக்கா அங்க ஒரு குரூப் கூட்டம் சேருது. கூட்டம் சேர்ந்து அவங்கள அடிக்குது. வயலண்ட் 4 ஜேர்னலிஸ்ட் அடிபட்டு அவங்க ஜெயில இருக்கிறாங்க. இப்ப ம். அடிக்கிறது யாரு, அடிக்க வைக்கிறது யாரு, எதுக்காக அடிக்கிறாங்க? இது வந்து உண்மை வெளியில் வர வேண்டும். இது வந்து அரசியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ம். காங்கிரஸ் சைலண்ட். ஸ்பீக்கர் சொல்றாரு அது வந்து ஒரு புண்ணிய பூமி, அந்த புண்ணிய பூமியை பேரை கெடுக்காதீங்கன்னு ஸ்பீக்கர் சொல்றாரு. ம். சபாநாயகர், கர்நாடக ஓகே. சபாநாயகர், அவரு வந்து ஒரு இஸ்லாமியர். ம். காங்கிரஸ் மற்றவங்க எல்லாம் சைலண்டா இருக்கிறாங்க. ஒரு ஒரு சிட்டை கான்ஸ்டியூட் பண்ணாங்க, விட்டாங்க. அவங்க அரசியல் அமைப்பு, அவங்களுடைய ட்ரேட் யூனியன், கட்சிகள், பல்வேறு விதமான அந்த அமைப்புகள் எதுவுமே அதை ஒட்டி பேசல. ம். நெக்ஸ்ட் ஜேடிஎஸ். ஜேடிஎஸ் வந்து பிஜேபியோட நிக்குது. ஜேடிஎஸ்ல ஒருத்தர் மத்திய அமைச்சரா இருக்காரு. அவங்க வாயவே திறக்கல. இப்ப 2-3 நாளா பிஜேபி ஆர்எஸ்எஸ் வெளியே வந்து அவங்க இந்த நீதி வேண்டும், நியாயம் வேண்டும், இறந்த அந்த சடலங்களுக்கு நீதி வேண்டும், அந்த உயிருக்கு நீதி வேண்டும், தி தி சோல்ஸ் ஆஃப் டெட் கிரேவ்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ்னா அவங்களை அடிக்கிறாங்க. இப்போ இதை ஒட்டி நானு வந்து 3 பேருக்கு வழக்கறிஞர். நானு அதை 2-3 நாள் கண்டினியூஸா கோர்ட்ல ஆர்குமெண்ட் பண்ணேன். அப்ப 2-3 டிவில கூட என்ன பேட்டி எடுத்தாங்க. இதேதான் சொன்னேன். நானு ABCDன்னு சொன்ன, யார் பேரும் சொல்லல. பி ஒன்ற வந்து கொடூரனா இருக்கலாம். பட் பி யார்? கற்பழித்தவன் யார்? அவன் ஒரு கொடூரனாக இருக்க வேண்டும். அவன் யார்? கொலை செய்தவன் யார்? பிணத்தை கொண்டு வந்து கொடுத்தவன் யார்? இது மேல இன்வெஸ்டிகேஷன் ஆகணும். அப்புறம் வந்து இந்த 40-50 வருஷமா முதல்ல பெல்தங்கடி போலீஸ், இப்போ வந்து தர்மஸ்தலா போலீஸ், அதை ஏன் பி ரிப்போர்ட், சி ரிப்போர்ட், நிறைய பேர் காணாமல் போயிருக்கிறாங்க. அது எவ்வளவு பேர் இருக்கும் 367, சார் மொத்தம்? 400ன்றாங்க, 500ன்றாங்க. பட் பரவாயில்ல, ரெக்கார்டு பிரகாரம், ரெக்கார்டுன்னா
மிஸ்ஸிங் இதெல்லாம் சேர்த்தா 367 பெண்கள்ன்றாங்க. அதை விட்டுட்டு பிச்சைக்காரர்கள் அங்க வரக்கூடாது. ஏன்னா அது தர்மஸ்தலா. புண்ணிய பூமியில பிச்சைக்காரர்கள் இருக்க கூடாது. அவங்க ஒரு முறை 2 முறை துரத்தி அடிப்பாங்க. திருப்பி வந்தா கொன்னுடுவாங்கன்னு கூட சொல்றாங்க. இது எவ்வளவு பொய், எவ்வளவு உண்மைன்றத நான் பர்சனலா ம். பார்க்கல. அப்போ இந்த புலனாய்வு சிட்டு, சிறப்பு புலனாய்வு குழு, எஸ்ஐடி. இதுக்கு ஒரு குரூப் எஸ்ஐடி. எஸ்ஐடிக்கு ஆதரவான ஒரு குரூப். ம். எஸ்ஐடிக்கு விரோதமான ஒரு குரூப். விரோதமான குரூப் அப்படின்னும் போது அதுக்கு ஆர்எஸ்எஸ், பஜ்ரங் தள், அதுல ம். பேசுறவங்க எல்லாமே வந்து அந்த ஆர்எஸ்எஸ் சார்ந்தவங்க தான் இருக்கிறாங்க. அவங்க எம்பி, எக்ஸ் எம்பி, எம்எல்ஏ, மினிஸ்டர் எல்லாமே கூட அது புண்ணிய பூமி. புண்ணிய பூமியை, புண்ணிய பூமியின் புண்ணிய தன்மத்தை சிதைப்பதற்காக கம்யூனிஸ்டுகள், இடதுசாரிகள் இவங்க எல்லாம் பண்றாங்கன்ற மாதிரி ஓப்பனாவே பேசுறாங்க அவங்க. ஓகே. புண்ணிய பூமியில பெண்களை சிதைப்பது சரின்ற எண்ணம் அவங்களுக்கு தெரியல. அவங்க அத சொல்றாங்க. அத கேட்க கூடாதுன்றாங்க. பெண்கள் சிதைத்தது பரவாயில்ல. பெண்களை கற்பழித்து கொலை செய்து சிதைப்பது விட புண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும். பூமி ம். மண்ணின் புண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும். மண்ணின் மேல் இருக்கக்கூடிய பெண்களின் சிதைவை அதை வந்து பேசக்கூடாது, எழுதக்கூடாது, கேட்கக்கூடாது, அவர்களுக்கு நியாயம் வழங்கக்கூடாது அப்படின்னு ஓப்பனா பேசுறாங்க. அது யாரெல்லாம் போறாங்களோ அவங்கள டார்கெட் பண்றாங்க. இப்ப என்னைய டார்கெட் பண்ணி எல்லா ம். மீடியாலயும் இவரு எந்த வழக்க நடத்துறாரு, இவரு யுஏபிஏ வழக்குக்கு விரோதமானவரு, இவரு டிஜேஎல்இ கேஸ் நடத்துறாரு, கேஜிஎல்இ கேஸ் நடத்துறாரு, பாம் கேஸ் நடத்துறாரு. நல்ல 1000 தொழிலே கேஸ் நடத்துறது. கேஸ் குடுக்குறாங்க, கேஸ் நடத்துறேன். அது எந்த கேஸ் நடத்தணும், எது நடத்தக்கூடாதுன்றது எனக்கு விட்டது. யாருக்கும் வந்து நீ இந்த கேஸ் எடுத்துக்கோ, இந்த கேஸ் எடுக்காதுன்னு சொல்ல முடியாது. அப்ப பாத்தீங்கன்னா, என்னுடைய போட்டோவே போட்டு ஃபுல்லு வைரல் பண்ணிக்கிறாங்க. என்ன ஒட்டி திட்டுறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு ம். போகுது. அப்பன்னா நியாயம், நீதி, நேர்மை, இறந்த இறந்தவர்களுக்கு நியாயம் அதெல்லாம் வந்து பேசக்கூடாதுன்னு ஒரு பெரிய இது பண்றாங்க. பணம் படைத்தவர்கள். இருந்த போதிலும் பிஆர், சிஆர், டிஆர் நீயே சொல்லு. பி யாருன்னு சொல்லு. அப்போ சிறப்பு புலனாய்வு குழு சிட் அவங்க கூட இப்போ ஒரு டைரக்ஷன்ல போறாங்க. தே ஆர் கான்சென்ட்ரேட்டிங் ஒன்லி கூடுகிறான். பி பேரை சொல்லியிருக்கணும். பி யாரு? பி ஏன் கூப்பிடல? நோட்டீஸ் இல்ல, கொடுத்து. அத கோர்ட்லயாவது சொல்லியிருக்காரா அந்த நபர் வந்து நீதிபதி கிட்ட இவரு தான் வந்து பண்ண சொன்னாருன்னு சொல்லி? இல்ல அத வந்து சீல்டு கவர்ல இருக்கும். அந்த சீல்டு கவர்ல இருந்து முதல்ல இருந்தது எப்படின்னா, அப்போ 164 ஸ்டேட்மெண்ட், இப்போ 183 பிஎன்எஸ்எஸ் ஸ்டேட்மெண்ட் 2 ஒண்ணு தான். முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அது கோர்ட்டுக்கு தான் அனுப்புவாங்க. இன்வெஸ்டிகேட்டிவ் ஆபீசர் குடுக்க மாட்டாங்க. பட் ம். சுப்ரீம் கோர்ட் அதுல தீர்ப்பு பண்ணி அது இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசருக்கு குடுக்கணும்னு. இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் அத வாங்குனா சார்ஜ் ஷீட்லயே அக்யூஸ்ட் கூட காப்பி குடுக்கணும்ன்றது தான் இப்போ நியதி. அப்போ அந்த அந்த ஒப்புதல் வாக்குமூலம் கன்ஃபெஷனல் ஸ்டேட்மெண்ட் ம். முதல்ல செக்ஷன் 27 ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட், இப்போ செக்ஷன் 23 ஆஃப் தி பாரதிய சாக்ஷியா அதிநியம். இப்போ ஓகே. ரெண்டுமே என்ன சொல்லுதுன்னா வாலண்டரி ஸ்டேட்மெண்ட்னா ஒப்புதல் வாக்குமூலம் கன்ஃபெஷன். அது யார் பேர் ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்காரா? உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? வாய்ப்பு இல்ல இல்லையா? அது வந்து சீல்டு கவர். எனக்கு எப்படி தெரியாது? போலீஸ்க்கு தான் தெரியும், ஓகே. நீதிபதிக்கு தான் தெரியும், இப்ப மற்றவங்களுக்கு பப்ளிக் எஸ்ஐடி தெரியாது. எஸ்ஐடி வந்து இன்வெஸ்டிகேஷன ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எந்த லெவல்ல போகுது சார்? அவங்களுக்கு தெரியும், ம். இல்ல அவங்க அவங்களுக்கு கிட்டலாம் விசாரணை தெரியும். பண்றாங்களா? அதுதான் இது வரைக்கும் வெளியில வரல. என்ன பண்றாங்கன்னு அது வந்து வெளியில வரல. அவர் யார் பேரை சொல்லியிருக்கிறாரு? அவன்னா அந்த கொடூரமான மனிதன். கடத்தல், கற்பழிப்பு, கொலை, சிதைத்தல் 4 வேலை. நீங்க பொள்ளாச்சியில ஒன்லி கற்பழித்தல். அங்க வந்து ம். கடத்தல் இல்ல, கொலை இல்ல, சிதை சிதைப்பும் இல்ல. அப்ப லவ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி த்ரெட் பண்ணி ஒரு குரூப் யூஸ் பண்ணாங்கன்றது பொள்ளாச்சி கேஸ். பட் புரியுது இங்க சார். இது ஆல் டுகெதர் டிஃபரெண்ட். இது கடத்தி, அதுவும் இளம் பெண்கள், குறிப்பாக பிராமண பெண்கள், 15, 16, 17 வயசு பெண்கள். அவங்க கடத்துறாங்க. அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? அந்த இடத்துல போனத விட்டு வேற எந்த ஒரு தப்பும் பண்ணல. மோட்டிவே இல்ல. அப்ப இளம் பெண்களை கடத்தியது யார்? ம். கற்பழித்தது யார்? கொலை செய்தது யார்?
இப்ப என்ன அட்டாக் பண்ணும்போது கூட ஆமா. நீங்க தர்மஸ்தலா பேரை கெடுக்குறீங்கன்னு சொல்றாங்க. தர்மஸ்தலா ஸ்டே பண்ண மாட்டேன். அப்படின்ற பெயரை ம். எடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. சொல்லுங்க நான் சார். என்ன சொன்னேன்னா, எஃப்ஐஆர்ல காலம் நம்பர் 4 குற்றம் நடந்த இடம். அது தர்மஸ்தலா. நான் என்ன பாகிஸ்தான்னு சொல்ல முடியுமா? ஒய்ஃப் பங்களாதேஷ் கனெக்ட் சொல்ல ஆகும். முடியுமா? ஓகே சார். சார் குற்றம் இப்போ நடந்த இடம் கேக்குதுங்களா? எல்லா எஃப்ஐஆர்லயுமே ம். தர்மஸ்தலான்னு வருது. ஓகே, தர்மஸ்தலான்னு தான் சொல்லணும் நானு. அது புண்ணிய பூமின்னாக்கா புண்ணிய பூமியில தானே கொலை ஆகுது. ம். ம். சோ கொலை நடக்கும் இடம் புண்ணிய பூமி எப்படி ஆகும்? அது விஷயம். ம். இது மாத்திரம் இல்ல. அங்க வந்து இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் நடக்குது. 40,000 கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மென்ட்ல ம். மைக்ரோ ஃபைனான்ஸ் எல்லாம் வந்து கந்து வட்டி. ம். அது சுமார் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் ஆயிக்குது அவங்க மேல. அது ம். ஸ்ரீ க்ஷேத்ரா தர்மஸ்தலா வில்லேஜ் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு 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 பதிவு செய்த நிறுவனத்தை நடத்திட்டு வரேன். ஓகே. அவங்க மேல பல ஊர்ல எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் ஆகுது. ம். அவங்க வந்து 75,000 பேர் வேலை செய்யறாங்க. ம். எவ்வளவு சம்பளம் குடுக்குறீங்க நீங்க? 75,000 பேருக்கு சம்பளம் குடுக்கணும்னா ஒரு அந்த தோராயமா ரூ. 30,000 ஒரு மாதத்துக்குன்னா 5,000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு சம்பளம். அவ்வளவு சொத்து எங்க வந்தது? சோ இது இன்னொரு புறம். ஆனா தர்மஸ்தலாவின் வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து வன தேவதைகளை வணங்கக்கூடிய ஒரு இடம். வன தேவதைன்னா கருப்பசாமி, கார்த்தியாயினி இந்த மாதிரி 4, 5 பேர் வருது வன தேவதைகள். ஓகே. அது ஒரு 400, 500 வருஷத்துக்கு முன்ன வன தேவதைகளின் வழிபாட்டு தலம். அது வந்து அ புத்த மதத்தின் வழித்தலமாக அது அது வந்து மாறுது. ம். வன தேவதையில இருந்து புத்திஸ்ட், புத்திஸ்ட்ல இருந்து ஜெயின், ஜெயினில இருந்து மஞ்சுநாத சாமி. அப்போ மஞ்சேஸ்வர் அப்படின்ற கதிரில மஞ்சேஸ்வர் கோயில்ல இருந்து அந்த ம். சிலை கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்றாங்க. மஞ்சேஸ்வர் அப்படின்றது வந்து புத்தருடைய பெயர். புத்தருடைய பெயர். ஆ, ம். அப்போ மஞ்சுநாத சாமி இப்ப தமிழ்நாட்டுல சிவனுக்கு பேரு மஞ்சுநாத சாமி எங்கேயும் இல்ல. சிவனுக்கு இந்தியாலயே ம். மஞ்சுநாத சாமி அப்படின்ற பெயர் எங்கேயுமே இல்லை. அப்போ ஓகே. மஞ்சுநாத சாமி என்பது வந்து சிவனுடைய பேர மஞ்சுநாத சாமின்னு சேர்க்கிறாங்க. இது ஒரு வரலாறு. அப்போ சுதந்திர போராட்டம் 1799ல மே 5ஆம் தேதி திப்பு கொல்லப்படுகிறார். ம். 1908ல குமார ஹெக்கடே என்றவரு பிரிட்டிஷ்காரனுக்கு அடியாளா மாறுறாரு. அது வந்து இந்தியன் கெசட்டியர்ல இருக்கு. ஓகே. அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பப்ளிஷ் கெசட்டியர். அதுல எப்போ அவருக்கு பிரிட்டிஷ்காரன் 200 ஃபோர்ஸ் குடுக்குறான் அப்படின்ற வரலாறு வருது. அப்ப சுதந்திர போராட்ட காலத்துல மார்டையர்ஸும் இருந்தாங்க, ட்ரைட்டர்ஸும் இருந்தாங்க. ட்ரைட்டர்ஸா இருந்தவங்களுக்கு வந்து அதிகாரம், பணம், சொத்து, ஆடம்பரம் எல்லாம் கிடைச்சது. அத தியாகம் செய்தவர்கள் அழிக்கப்பட்டார்கள்ன்றது ஒரு வரலாறு. ஓகே. இது இதனுடைய பேக்கிரவுண்ட். இப்போ பணம், அதிகாரம், ஆடம்பரமான வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை ஓகே. சிறு பெண்களை கற்பழிக்க வேண்டிய அவசியம் என்ன? அது என்ன பர்ட்டிகுலரா ரொம்ப இளம் வயது பெண்கள மட்டும் தான் அவங்க அதிகமா கேஸஸ் இருக்கு. அவங்க தான் ரேப் பண்ணியிருக்காங்கறதா? குறிப்பா பார்ப்பன பெண்கள். ஓகே. அதிகமா வந்து பார்ப்பன பெண்கள ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. ஆ அதுக்கு எதனா காரணம் இருக்கான்னா, அது பிய கண்டுபிடிச்சா தான் தெரியும். சிய ஓகே. கண்டுபிடிச்சு இப்ப நம்ம எதனா சொன்னா அது இன்ஃபரன்ஸ், யூகம். ஓகே. எ வ எதுக்காகன்னா, இந்த இந்த விக்டிம்ஸ் அப்படின்றமே இதுல ஒரு தலித் பெண்ணும் இல்ல. ம். சூத்திர பெண்ணுன்னா சௌஜன்யா ஒண்ணுதான். ஓகே. சூத்திரர்கள். அப்ப தலித், ஆதிவாசி இல்ல. பிராமண பெண்கள். போராட்டம் நடக்குது. போராட்டத்த ஒடுக்குறாங்க. இது பாரு இப்போ அ மீடியா ஹவுஸயே அடிக்கிறாங்க. 4 பேருக்கு அடிச்சு அவங்க ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க. சோ இதை செய்தது யார்? இவங்க ஏன் இப்படி ரியாக்ட் பண்றாங்க? கோர்ட்டுக்கு ஏன் போறாங்க? கேக் ஆர்டர் ஏன் வாங்குறாங்க? எதுக்காக அடிக்கிறாங்க? எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க? இது வந்து ஒரு புதிர். ஓகே. இதற்கெல்லாம் விடை பிஆர், சிஆர், டிஆர்.
பிசிடி அவர் உள்ளூர்காரரா இல்ல எங்கன்னா ஃபாரின்ல இருந்து வந்துட்டாரா இல்ல எங்கிருந்து வந்துட்டாரு, அவர் மனிதனா மிருகமா, எது நடந்தது வந்து பிசிடி. அப்ப இதுக்கு வந்து சிட்டு தான் ஆன்சர் பண்ணோம். ஓகே சார். இப்போ இன்னும் ஒரு கூடுதலா 2 பேர் வந்து, நாங்க வந்து சாட்சியம் சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து பாதுகாப்பு குடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்க சொல்ற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேலியார் ஃபாரஸ்ட்டு. பேலியார் ஃபாரஸ்ட்டில இந்த தர்மசாலாவிலருந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தொலைவில புதைச்சிருக்கிற இடம் எங்களுக்கு தெரியும்னு சொல்லியிருக்காங்க. அது ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல இதெல்லாம் கூட பத்திரிகையில தான் பார்த்தேன் நானு. நெறைய பேர் ஓகே. இப்போ ஒருத்தர் வெளிய வந்து தைரியமா சொல்றத பார்த்து மற்ற 2 பேர் வந்திருக்கிறாங்க. ம். சிட்டு எப்படி ஹேண்டில் பண்ண போகுது? இப்போ இது வழக்கு 2க்கு வழக்கு எண். 1 கிரைம் நம்பர் 250 ஆஃப் 2012. அது வந்து 302க்கு ரெஜிஸ்டர் பண்ணது. அது சௌஜன்யா சம்பந்தப்பட்ட வழக்கு அது. அ அ க குற்ற முதல் தகவல் அறிக்கை, குற்றப்பத்திரிகை. இப்போ இருக்கிறது வந்து கிரைம் நம்பர் 39/2025. நான் ஏற்கனவே சொன்னேன். அது வந்து கொலை வழக்கு அல்ல. அது தகவல் அறிக்கை வழக்கு அது. அதுதான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. இப்போ புதுசா யாருன்னா குடுத்தாங்கன்னா, அதிலே கூட சேர்த்துக்கலாம். இல்ல செப்பரேட் காஸ் ஆஃப் ஆக்ஷன் வேற இருந்தா, அப்போ வேற ஜூரிஸ்டிக்ஷன் வேற போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல இருந்தா, அது வந்து வேற அ வெவ்வேறு வருடங்கள் 1990ல நடந்தா ஒண்ணு, 2000ல நடந்தா ஒண்ணு அந்த மாரி இருந்தா, இப்ப அது வந்து நம்பகத்தகுந்தமா பிரைமா ஃபேசி கேஸ் இருந்தா செப்பரேட் கிரைம் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இன்னொரு எஃப்ஐஆர் போடலாம். அப்போ அவங்களுக்கு பாடி தெரியுதுன்னாக்கா, வெறும் பாடி தான் தெரியுதா? பாடிய கொண்டு வந்து குடுத்தது யார்? அதுவும் தெரியணும்ல. ஒய் அத சொல்றவங்க ஏன் வெறும் அவங்க ஏன் ஆவுறாங்க? பிய ஒட்டி ஏன் சொல்லல? இந்த இடத்துல வந்து சடலம் புதைக்கப்பட்டது அப்படின்னு வச்சுக்கலாம். புதைக்கப்பட்டது நீ யார் புதைச்சது யாரு? அந்த பிணம் எங்கிருந்து வந்தது? அத ஒட்டி ஏன் சொல்ல அவங்க? எகெயின் தட் இஸ் டவுட்ஃபுல். சந்தேகத்துக்குரியதுதான். ம். நீ ஏவையும் சொல்லு, பியும் சொல்லு, சியும் சொல்லு, டியும் சொல்லு. 3 கிலோமீட்டர் தூரத்துல சடலங்கள் புதைக்கப்பட்டது. நீ வெறும் புதைப்பதை மாத்திரம் பார்த்தியா? புதைச்சது யார்? அதையும் சொல்லு. இவர் சொல்றது இந்த பீமா என்ற அடைமொழி அடைப்பெயரை கொண்டவர் நான் புதைத்தேன் என்றார் அவரு. என்னிடம் சடலங்கள் கொடுக்கப்பட்டதுன்றாரு. அந்த சடலம் கொடுத்தது யாருன்றத நீதிபதி முன்னால சொல்லியிருக்கலாம். அந்த கம்ப்ளைண்ட்ல இல்ல. போலீஸ் இப்போ அவர சிட்டு விசாரணை பண்ணி ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. அதுல இருக்கலாம். ம். நாங்களும் வரோம்னு 2 பேர் வராங்க. அவங்க ம். வெறும் அவங்க ஏவா, பியா, சியா, டியா. ஓகே. இப்போ இந்த எஸ்ஐடியோட விசாரணை எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையா இருக்கா? இதுவும் சிபிஐ மாதிரி சோளம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னும்போது ஹையர் ஆபீசர்ன்னும்போது ஐபிஎஸ். என்ஐஏ யாரு? ஐபிஎஸ் ஆபீசர். சிபிஐ ஐபிஎஸ் ஆபீசர். சிட்டு ஐபிஎஸ் ஆபீசர். பட் இதுல இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் ஆனஸ்டி, இன்டெகிரிட்டி, அவங்களுக்கு வந்து விசாரணை ஒட்டி தெரியும், புலனாய்வை ஒட்டியும் தெரியும். பண காசுக்கு மசியாதவர்கள் ஹானஸ்ட் அப்ரைட் ஆபீசர்ன்றதை நான் முழுமையா நம்புறேன். ஓகே. பட் த சேலஞ்ச் இஸ் who is B, C and D. That ஓகே. is the challenge. இப்போ 40 வருஷமா நடைபெற்ற கொலைகள மறைக்க தெரிஞ்சவங்களுக்கு, இந்த விஷயத்தையும் மறைக்க தெரியாதா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இது பொது வெளியில வந்துருச்சு. இனிமே மறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. ஆனா, இத டைம் கடத்துனாங்கன்னா, இந்த பிரச்சனை அப்படியே கொஞ்ச நாள்ல மறைஞ்சிரும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? இது எல்லாமே யூகங்கள் தான். இப்போ வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இன்டர்நேஷனல் நியூஸ் ஆயிடுச்சு இப்போ. ம். ஸோ இது வந்து வழக்கறிஞர்கள் வீடு வீடுக்கு இதை ஒட்டி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நான் ஓகே. லிஃப்ட்ல போனா கூட அதுல லிஃப்ட்ல வர எல்லா அட்வொகேட், லிட்டிகன்ட் எல்லாம் கூட இதை ஒட்டி பேசுறாங்க. அப்ப ம். எல்லா மீடியால இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லா மீடியாவுமே ஓகே. ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த சந்தர்ப்பத்துல ஒரு குறைந்த அறிவுள்ள ஒரு மனிதனுக்கு தெரியும் பி யார், சி ஆர், டி யார். தெரியும்னா இந்த பலானவர்கள் அப்படின்னு பெயர் குறிப்பிட முடியாது. இந்த விஷயத்தை அந்த ஏ கண்டிப்பா நீதிபதி முன்னால், சிட்டு முன்னால் சொல்லி இருக்க வேண்டும். விசாரணை என்பது விசாரணை என்பது
புதைத்தது யார்? புதைத்தது நான் தான் சொல்றாரு. பாடி இன்னும் கிடைக்கல. எலும்புக்கூடுகள் கிடைக்குது. எலும்புக்கூடுகள் அப்படின்னும்போது அந்த பெல்விஸ் போன பார்த்தாவே ஆணா, பெண்ணான்னு சொல்லிடலாம். பட் எந்த வயசு அது டிஎன்ஏ ப்ரொஃபைல எடுக்கணும். எல்லா பாயிண்ட்லயுமே வந்து ஸ்கெலிட்டன் ரிமைன்ஸ் கிடைக்கல. இப்போ மிஸ்ஸிங் ஆனவங்களோட அதை லிங்க் பண்ணணும். மிஸ்ஸிங் ஆனவங்க ஃபேமிலி இது ப்ரொஃபைல எடுத்து அதை டெஸ்டிங்க்கு அனுப்பணும். கார்பஸ் டிலிக்டி. கார்பஸ் டிலிக்டினா பிணத்தை கண்டுபிடிக்க வேண்டும். பிணம் யாருடைய பிணம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அது எந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் யாருக்கு சம்பந்தப்பட்டது அவங்கள கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்ச பிறகு அந்த ப்ரொஃபைல மேட்ச் பண்ணணும். அது மிஸ்ஸிங்கா, பி ரிப்போர்ட்டடா, சி ரிப்போர்ட்டடான்றது இட்ஸ் எ எரிகுலன்ட் டாஸ்க். இது இந்த ப்ரோசஸ்ல இருக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இறந்த பிணங்களுக்கு நீதி வேண்டும். ஓகே சார், இன்னொரு கேள்வி இருக்குது சார். இந்த கௌரி லங்கேஷ் எழுத்தாளர் கொலை செய்யப்பட்டதுக்கு முக்கிய காரணம் தர்மசாலா பற்றி எழுதுனது தானா? கொலை செஞ்சதுக்கும் இந்த தர்மசாலா விஷுக்கும் லிங்க்டு கனெக்ட் இருக்கா? இது எகெயின் இன்ஃபரன்ஸ் தான். அந்த அம்மா தர்மஸ்தலா ஒட்டி நிறைய எழுதினாங்க. ஆனா அந்த குற்றப்பத்திரிகை 10,000 பேஜ் சார்ஜ் ஷீட் அது முழுக்க படிச்சிருக்கிறேன். அவங்களுக்கும் இதுக்கும் லிங்க் பண்ணி எந்த மெட்டீரியலும் இல்லை. ஆனால் தர்மஸ்தலாவை ஒட்டி நிறைய எழுதியிருக்காங்க. அவங்க இன்ஸ்டிடியூஷன், இந்த கொலைகள், கற்பழிப்புகள் இதெல்லாம் ஒட்டி நிறைய எழுதியிருக்காங்க. இது என்னன்னா முடிச்சு போட முடியாது. முடிச்சு இப்ப போட்டா முழங்காலுக்கும் வழுக்குத்தலைக்கும் முடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு ஒரு டவுட் இருக்குல்ல, இவங்க இதை பற்றி எழுதியிருக்கிறாங்க, மேபி வேற ஒரு மூலயமா வந்து பெய்டு கில்லர் வச்சு கொலை பண்ணிருக்கலாம். மேபி மைட் பி, குட் பி, நாட் வுட் பி. இது வந்து ஒரு யூகம் தான். அது மேல இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்களா? ஸோ இந்த கேஸோட அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? ஆஸ் அட்வொகேட் நீங்கள் அந்த வழக்கை வந்து வாதாடிட்டு வரீங்க, உங்களுடைய நிலைப்பாடு என்ன? உண்மை வெளியில் வர வேண்டும். BRCRDR. இது வந்து இது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சிஸ்டம், போலீஸ் சிஸ்டம். 2025 இருக்கிறோம். 2025 புலனாய்வு நிபுணர்கள் இருக்கிறாங்க. FSL ஃபோரென்சிக் சயின்ஸ் லேபரேட்டரி இருக்கு. பெங்களூர்ல மடிவாலால இருக்கு. அதுல இருக்கக்கூடிய FSL எக்ஸ்பர்ட்ஸ், DNA எக்ஸ்பர்ட், பாலிஸ்டிக் எக்ஸ்பர்ட், வாய்ஸ் ஸ்பெக்ட்ரோகிராபி எக்ஸ்பர்ட், டிஜிட்டல் எக்ஸ்பர்ட், இவங்க எல்லாமே வந்து படித்தவர்கள், அறிவாளிகள், நம்பக தகுந்தவர்கள். ஏன்னா அவங்கள நிறைய பேரை நான் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணியிருக்கேன். அவங்களுடைய கேப்பபிலிட்டி எல்லாம் கூட எனக்கு தெரியும். அதனால நம்முடைய இன்வெஸ்டிகேட்டிங் எக்யூப்மெண்ட் ப்ரோசஸ் ஸ்காட்லாந்து போலீஸ் இருக்கலாம், அமெரிக்கா போலீஸ், ஜப்பான் போலீஸ் எல்லாம் கூட இருக்கலாம். சோ அதுக்கு எதுவுமே குறைந்தது இல்லை. நீங்க அந்த ரேவண்ணா கேஸ் பாத்தீங்களா, பிரஜவல் கேஸ், அதுல போட்டோ ஆணுறுப்பு, அவருடைய ஆணுறுப்பு போட்டோ எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து, அந்த பென்ட்ரைவ்ல இருக்கிற ஆணுறுப்பை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஜப்பான் டர்க்கி டெக்னாலஜில அதுல சுருக்கம் மச்சம் இதை வச்சு 8 பாயிண்ட் மேட்ச் அப்படின்னு வந்தது. அதுல டிஎன்ஏ ப்ரொஃபைல் அந்த அம்மாவுடைய உள் ஆடையில் அவருடைய செமினல் ஸ்டைன்ஸ் விந்து படர்ந்து இருந்தது அப்படின்றது மேட்ச் ஆயிடுச்சு, லிங்க் ஆயிடுச்சு அது. சோ இந்திய கர்நாடக இந்த தடவியல் அறிஞர்கள், புலனாய்வு துறையை சேர்ந்தவர்கள் மிகவும் எக்ஸ்பர்ட். அவர்கள் நேர்மையானவர்கள் என்பதை நான் நம்புகிறேன். அதை ஒட்டி நான் அவரை ஒட்டி எனக்கு தெரியும். ஏன்னா இவங்களும் தெரியும், அவங்களும் தெரியும். எனக்கும் வந்து 37-38 வருஷம் பிராக்டிஸ். நான் டிஃபென்ஸ் லாயர். ஓகே சார், உங்களுக்கு த்ரெட்டன் வந்திருக்கா சார் தர்மசாலா சைட்ல இருந்து? இப்போ வந்து இருக்கு. என்ன மாதிரி த்ரெட்டன் சார்? த்ரெட் இப்போ என்னது, நான் எந்தெந்த வழக்கு நடத்துறேன், இவர் மோசமான ஆளுன்னெல்லாம் வந்து ஓப்பனா என்னை ஒட்டி நான் எந்த கேஸ் நடத்துறேன்னு இல்ல வைரலா இருக்குது. ஒரு MP என்ன ஒட்டி பேசுறாரு. இன்னொருத்த நிறைய கேஸ்ல ஈடுபட்ட ஒரு குற்றவாளி அவரும் என்ன ஒட்டி வீடியோ போட்டுக்கிறாரு. அந்த மாதிரி நிறைய வருது. சோ எல்லாரும் மிரட்டி பாக்குறாங்க. கொஞ்சம் பேர் எனக்கே மெசேஜ் போடும்போது பி கேர்ஃபுல், யூ மே பி நெக்ஸ்ட் கௌரி லங்கேஷ் கூட போடுறாங்க அப்படின்னு போடுறாங்க. போடும்போது தான் டவுட்டால கேட்டேன், அந்த கௌரி லங்கேஷோட கேஸ் இதை இன்டர் கனெக்ட் பண்ணி தான் நான் ஒரு கேள்வி முன் வச்சேன். அந்த மாதிரி நிறைய பேர் எனக்கே மெசேஜ் போடுறாங்க, என்ன திட்டுறாங்க.
நேத்து வேணும்னு ஓகே, இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கெல்லாம் பார்த்தெல்லாம் பயந்து ஒளிந்து ஓடுற ஆளெல்லாம் இல்ல. சரிங்க. ஓகே. புரியுது சார். ஆஸ் அ சிட்டிசன் நான் வந்து எந்த தனி மனிதனுக்கும் விரோதம் இல்ல. அதுதான் வெளிய ஓகே. சொல்றேன். ம். ஓகே. பட் தேங்க் யூ. இந்த கொலைகளை, கற்பழிப்புகளை சிதைத்தவர் யார்? அது வந்து புலன் விசாரணை நடக்க வேண்டும். அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாக உள்ளேன். ஓகே சார். ரொம்ப நன்றி. உங்களுடைய கருத்துக்களையும், புதிய நல்ல தகவல்களையும் எங்களுக்கு தெரிவிச்சதற்கு. வேறொரு விவாதத்துல நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் சார். வணக்கம்.